ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் 2025 குரூப் 2 கொஷனில் அடுத்த கேள்வி பாருங்கள். சரியான தொடரை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. மாடுகள் மேய்ந்ததில் இந்த மேய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உரிமை, ஆனால் இங்கே மாடுகள்னு பன்மையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. எப்படி வந்திருக்கோன்னா மாடுகள் மேய்ந்தன, மேய்ந்தனன்னு வந்ததால் தான் அது நமக்கு சரி பன்மையாக இருக்கும். அடுத்து பறவைகள் பறந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பறந்ததுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உரிமை, ஆனால் இங்கே பறவைகள் பன்மையில் கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. மரம் வளர்ந்தனன்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மரம் ஒருமை தான், ஆனால் வளர்ந்தன அப்படிங்கும்போது அது பன்மையை குறிக்கும், பன்மைக்கு தான் வரணும். அப்போது மரம் வளர்ந்ததுன்னு வந்திருந்தால் தான் இது சரியாக இருந்திருக்கும். இதுவும் தவறு. செடி கொடிகள் காற்றில் அசைந்தன, அசைந்தனங்கிறது பன்மை, செடி கொடிகள் அப்படிங்கும்போது நமக்கு அது பன்மையில் தான் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்து இங்கே பாருங்கள், பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு கொடுத்து 4 தொடர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் ஆடுவு வந்தாள்னு கொடுத்துருக்காங்க. வந்தாள் அப்படின்னா நமக்கு எதை குறிக்குது, பெண்பாலை குறிக்குது. அப்போ ஆடுவுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சதுன்னா சரியாக தவறான்னு பார்த்துடலாம். ஆடுவு அப்படிங்கிறது ஆண்மகனை குறிக்குது. அப்போ ஆடுவு வந்தாள் அப்படின்னு வந்திருக்கக்கூடாது, ஆடுவு வந்தான் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இதுவும் தவறு. அடுத்தது பாருங்கள், மகடு வந்தான்னு கொடுத்துருக்காங்க. மகடு அப்படிங்கிறது பெண், அப்போ வந்தான் அப்படிங்கிறது ஒரு ஆண்பாலை குறிக்குது. இதுவும் தவறு. மகடு வந்தாள் இது சரி. ஏன்னா மகடுங்கிறது பெண், வந்தாள் அப்படிங்கிறதையும் ஒரு பெண்பாலை தான் குறிக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு சரி. சரிங்களா? நன்றி.